பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. குமாரு, இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆளுங்கட்சி ஆளுங்க கூட கிட்ட வர மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா கட்சி பின்னால நிக்கும். உன்னை இனிமே கைது பண்ணா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும், மறியல் நடக்கும். போதுமா? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஹலோ, சொல்லுப்பா. தலைவரே, நீதி கிடைச்சிருச்சு தலைவரே. என்னடா சொல்ற? ஆமா, கேஸ் சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா. இப்ப வர்ற அப்பா, எவ்வளவு நாள் நானும் தலைமறைவாவே கீறது. தம்பி, தலைமறைவாக இருந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விஜயை ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார். கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் சுமார் 20 நிமிட நேரம் சந்திப்பு நடைபெற்றது. நம்மளால முடியாது, எதுவும் இல்ல. யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது, இன்னொரு கூட வாழ விடக்கூடாது. நம்மளால முடியும். யோசி, ஒன்னால முடியும். யோசி, யோசிங்க, 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 யோசிங்க. இவரே அழைச்சிட்டு போட்டியா? அதெல்லாம் முடியாது. நான் ஏன்டா கூட தான் போவேன். ஏய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோட்டைக்கு தானடா போவ. Shut up! நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே அடம் பிடிப்பான். யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே, யாருன்னு அது? அவனை வெளிய தூக்குடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய. இன்னுமா போடல? போடுப்பா. அட போடுப்பா. என்னடா திடீர்னு மிரட்டுறாரு? மும்பான வாங்கினது, வர்ற வழியில 1 மாசம் 20 நாள் தின்ன செலவு, தங்கியிருந்த குடிசைக்கு கொடக்கூலி, தின்னது படுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி கூட்டி கழிச்சு மொத்தம் கணக்கு பண்ணா இன்னும் 3 வருஷம் 2 மாசம் வேலை பார்த்து உன் கடனை தீக்கணும். அண்டையில ஏறிச்சாடா. ஓ சரி, போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குற உன் கணக்க.